இப்ப அந்த இடத்துல அவங்க கற்பம் ஆயிட்டாங்க. சொல்ல விடுங்கடா. சரி சார், சொல்லுங்க சார். அந்த இடத்துல உங்க உணர்ச்சி எப்படி வரும்? அப்படி அடுத்தவனுக்கு கன்சீவ் ஆன பிள்ளைய எவனாவது இப்படி அது இல்லடா, அந்த பிள்ளைகிட்ட நீ கோவமா பேசுற. அண்ணன் பேசிக்காம டைரக்டர் கூத்து பின்னாலவே ஒளிரான். அங்க நெல்லு அண்ணன் பேசுறேன் பாரு. அங்க நெல்லு. இது பேரு வந்து கதையில சுமிதா. சரி சார், சரி. இவன் யாரு பொம்பளை பிள்ளை சிம்மீச போட்டு வந்து ஐயோ உயர வாங்குறாங்க. சுமிதா சுன்னி நான் பத்தர மாட்டேன். ஐயா ஏன் நானே ஒன்னே ஒன்று வச்சிருக்கேன். நீ குடுக்குற ஐயா நீ டைரக்டா மயில புடுங்க. ஏய் சுமிதா வீட்டுக்கு கொண்டு போறேன். மொட்டனாக்கு முண்டி ஹீரோ போட்ட தப்பா போச்சடா. இருடா நான் பேசுறேன், நல்லா கவனி. 10 வருஷமா வாயில குடு. ஆமா வாயில ஏதா பேசினா அப்புறம் அடிக்காம என்ன செய்ய? அங்கிட்டு போறோம். சரி சரி போ, நீ போ. நீ வரல கருப்பு அத்தி ரத்தம் வந்துருச்சு. நான் அது லிப்ஸ்டிக் முண்டை. சரி சரி உணர்ச்சிவசப்பட்டேன். இங்க வா, கோவத்துல வர்றேன். ஏன்டி கதைடா சார், அது ஒண்ணும் கிடையாது. சீல் சூப்பரா இருக்கு சார். ஏமா அவன் ஏற்கனவே கொத்தனார் வேலை பார்த்தேன். செங்க சரிஞ்சவனே நேச மட்ட கம்பிட்ட லைன் பண்ணி சார். வேற ஒண்ணு வேற ஒண்ணு சூப்பரா இருக்கு சார். என்னடா இந்த சீன் நல்லா இருக்கு சார். குண்டி அடிச்சுன்னு தம்பி கொண்ட ஒரு 500 தீபாவளி செலவுக்கு வாங்கிக்கடா. நான் இருக்கும்போது பின்னாடி ரங்கு அடிச்சிட்டாங்க. வேற அலுமினிய பாத்திரத்தை நெளிச்ச மாதிரி வாயில போகுது. நீ சீரியஸா முகத்தை வைடி. சீரியஸா முகத்தை சீரியஸா வை. ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வா. நீ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கடா. மூடுறா வேற எச்சப்பு மாதிரி வந்துகிட்டு நீ உயிரை வாங்குறேன். நீ அப்படியே ஃபீலிங்க நெல்லு. இப்ப நீ 3 மாசம் என்ன பரிசா மறுபடியும் 3 மாசம் மயில போடுங்க. எனக்கு நீ டைரக்டா நீ சொல்லி வச்ச எனக்கு பயங்கர பரிசா மறுபடியும் 3 மாசம் என்ன ஒண்ணுமே எனக்கு புரியல. குருவி காத்தி முத பொண்ணு கீராவா நடிக்கிற குருவி காத்தி காசி இமிடியட்டா வெளியே வாங்கிட்டு போ. ஏன்னா காப்பு கட்டி விட்டு அப்புறம் அப்படின்னு தட்டு என்ன? நான் ஒன்னும் செய்யல கார்த்தி. காசி நீ எதுவும் புலங்கனியா? இல்ல இல்ல வா. எவ்வளவு நெஞ்செழுத்தா சார். நெஞ்செழுத்தம் கம்மியா தான் இருக்கு. 10 வருஷமா காதலிச்சியே சுமிதா. லூசு உண்ட போய் சுன்னிதா அப்பா கேட்க இவன் மாதம் ஆக்கினவங்கள எனக்கு பக்கு பக்கு நடந்துச்சு.